நான் வந்து இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் என் டீம் சாதாரணமா தோக்கல. இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ சும்மா வச்சு ரூம்ல போட்டு கும்மு கும்முன்னு கும்மி வெல்ல எடுத்தாங்க சிஎஸ்கே இன்னைக்கு. லாஸ் வேகஸ். லாஸ் வேகஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கேம்பிளிங் தான் பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். கிரிக்கெட் பாட்காஸ்டும் கேட்பாங்கன்னு இப்ப தான் புரியுது எனக்கு. ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச். பாத்தீங்களா பாஸ்? இது நம்ப மொட்ட பாஸ் வெர்ஷன் பார்ட் 2ன்னு சொல்லலாம். நம்ம ஸ்ரீனி ரொம்ப ம். அப்படியே உங்க புன்னகை வந்து அப்படியே இந்த பாட்காஸ்ட்ல ஒரு அபிஷேகம் மாரி பண்ணுது. புரியுது. எங்களோட ஷர்ட்ஸ பார்த்து நீங்க வந்து இன்னைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். என்ன நடக்குது இங்க கூத்து பாட்காஸ்ட்லன்னு. ஸோ, இன்னைக்கு என்னோட லோ எனர்ஜிய வந்து ஸ்ரீனி வந்து அவரோட சிஎஸ்கே ஹை எனர்ஜியோட இன்னைக்கு காம்பன்சேட் பண்ண போறாரு. ஆம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போறது. நான் வந்து இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் என் டீம் சாதாரணமா தோக்கல. இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ சும்மா வச்சு ரூம்ல போட்டு கும்மு கும்முன்னு கும்மி வெல்ல எடுத்தாங்க சிஎஸ்கே இன்னைக்கு. அந்த மாரியான ஒரு தோல்வி இது எஸ்ஆர்ஹெச்‌க்கு. அண்ட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பேக் டூ பேக் லாஸஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அண்ட் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அதே பேட்டர்ன் தான். நம்ப டீம் இண்டியா எப்படி நாக் அவுட்ல வந்து ஒரு பிரஷர்ல வருவாங்களோ, அந்த மாரி எஸ்ஆர்ஹெச்சும் வந்து இவங்கள சேசிங் குடுத்தா, இவங்கள வந்து நம்ம சமாளிச்சிடலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு நெனைக்கிறேன் எல்லா டீம்ஸ்க்கும். ஆனா, அதோட முக்கியமானது 6 டீமுங்க. சும்மா நடு டேபிள்ல நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் மேல அவங்க பாட்டுல போயிட்டாங்க. மிச்ச 6 டீமும் இடம் இல்லாம மூச்சு தவறி இன்னைக்கு அப்படியே தவிச்சுட்டு இருக்காங்க டேபிள்ல. ஸோ அத பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன ஸ்ரீனி? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, ராம். டபுள் ஹேப்பி இன்னைக்கு வந்து நான் டபுள் டார்பி டே வின். இன்னும் சிஎஸ்கே ஒரு பக்கம் வின்னு. இன்னொரு பக்கம் வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்ல அந்த டார்பி வின்னு. அ வட வட லண்டன் டார்பி நார்த் ஃபுட்பால் சைடுல வந்து ஆர்சனல் வர்சஸ் டாட்டனம்ல ஆர்சனல் வின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலி 2 ஷர்ட் போட்டுருக்கணும். ஒரு பக்கம் சிஎஸ்கே ஷர்ட், ஒரு பக்கம் ஹாஃப் ஆர்சனல், ஹாஃப் சிஎஸ்கே, ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஸ்கார்ஃப் போடுற மாரி வந்து அந்த மாரி. செம்ம சூப்பர் ஹேப்பி லைக் இன்னைக்கு அ நாட் ஜஸ்ட் சிஎஸ்கே வின். பட் நம்ம பேசுவோம் அத பத்தி. பேட்டிங் அண்ட் பவுலிங் அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து சிஎஸ்கே வந்து இன்னைக்கு சூப்பர் ஹேப்பி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரியுது எனக்கு. ஆர்சனல் ஜெயிச்சுச்சுன்னு சொல்றீங்க. உங்க வட லண்டன் டீமோட ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு வட சென்னையில நடந்தது தான் நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு மேக் ஆர் பிரேக் மேட்ச் ஆக்சுவலி இது சிஎஸ்கேக்கு. அவங்க மட்டும் இந்த மேட்ச தோத்துருந்தாங்கன்னா, தோனியோட ஃபேர்வெல் வந்து பெங்களூர்ல தான் நடந்திருக்கும். ஏன்னா கடைசி லீக் மேட்ச் வந்து சிஎஸ்கேது பெங்களூர்ல தான். ஸோ பட் யாஹ் ஒரு என்ன சொல்றது, ஒரு டூர்னமென்ட்டையே வந்து ஃபுல்லா ஆட்டி வைக்கிற ஒரு விக்டரி இது சிஎஸ்கேது. இன்ஃபாக்ட் எஸ்ஆர்ஹெச்சோட தோல்வின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஆ நான் வந்து கொஞ்சம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ப. நம்ம வந்து ரீசென்ட்டா தான் நம்ம வந்து இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். பட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எபிசோட்ஸ் நம்ம ரிலீஸ் பண்றோம். கன்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அண்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரீச் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஐ வாண்ட் டூ ஜஸ்ட் கால் அவுட் சில லொகேஷன்ஸ் வந்து ஜெர்மனிலேருந்து கிரெஃபீல்ட், மான்ஷன்கிளாட்பாக், ஃபிராங்க்ஃபர்ட், ரூமிங்கன். மன்னிச்சுக்கோங்க ஜெர்மன் நேம்ஸ்லாம் நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணலன்னா. ஆ ஸோ இங்கெல்லாம் எல்லாம் டவுன்லோட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க நம்ம பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து. ஸோ வாஷிங்டன் இன் யுஎஸ், லாஸ் வேகஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கேம்பிளிங் தான் பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். கிரிக்கெட் பாட்காஸ்டும் கேட்பாங்கன்னு இப்ப தான் புரியுது எனக்கு. யுகேல வந்து டவர் ஹேம்லெட்ஸ், லண்டன், மலேசியால கோலம்பூர், அதே மாரி யூடியூப்ல வந்து அஃப்கோர்ஸ் பெங்களூர் ஹஸ் பீன் ரொம்ப பாப்புலரான இடமா இருந்திருக்கு. சென்னை இருக்கவே இருக்கு. ஹைதராபாத், கொச்சி எல்லா இடத்துலேருந்தும் நம்ப பாட்காஸ்ட்ட கேட்கறாங்க, பார்க்கறாங்க. ஸோ நீங்க எல்லாரும் இப்ப எந்தெந்த பேர்லாம் சொன்னேனோ, நீங்கலாம் இஃப் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, புடிச்சிருக்கு. அதனால தான் நீங்க கண்டிப்பா நெறைய தடவ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, கேட்கறீங்க. ஆ எங்களுக்கு ரேட்டிங் குடுங்க அங்க. எங்களுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபாக்ட் இப்பவே ஒரு செகண்ட் அப்படியே முடிஞ்சதுன்னா, ஒரு பாஸ் குடுத்துட்டு,
யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90% யார் பார்க்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. ஸோ நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம ஆப்பிள் பாட்காஸ்ட், Spotify அந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்குறீங்கன்னா, அதில வந்து ரேட்டிங் குடுங்க. அ எங்களுக்கு காமெண்ட் குடுங்க. உங்களுக்கு என்ன அ நீங்க என்ன விரும்புறீங்க? என்னன்னு ஃபீட்பேக் ஏதாவது குடுத்தீங்கன்னா, அதையும் நாங்க கண்டிப்பா செயல்ல கொண்டு வரோம். ஓகே. சாரி ஒரு லாங்கா போயிடுச்சு. பட் இறங்கிடலாம். ஆரம்பிக்கலாமா ஸ்ரீனி? கண்டிப்பா. நீங்க எங்கேருந்து தான் ஆரம்பிக்கலாம் சொல்லணும். சொல்லுங்க. அ சென்னை சிஎஸ்கே எவ்ளோ டேஞ்சர்ல இருந்தாங்க? அண்ட் இந்த வின் வந்து அவங்களுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட்? ஆமா. இது வந்து ஒரு பெரிய நாட் ஜஸ்ட் ஒரு அ டேபிள் இது இல்ல. பட் ஆல்சோ வந்து ஒரு கேப்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ருத்துராஜ் கெய்க்வாட். நான் ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து டாஸ் தோத்தோனே நினைச்சேன். ஐய்யயோ! மறுபடியும் டாஸ் தோத்துட்டாரே! டியூ வரப்போறதே. எஸ்ஆர்எச் சும்மாவே குமுறுன்னு குமுறுவாங்க. இன்னும் வந்து டியூல வந்து செகண்ட் ஹாஃப்ல குடுத்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாரி கேம் ஒரு ஒரு பீரியட்ல வந்து ஒரு 15, 16 ஓவர்ஸ்ல வந்து ஐ வாஸ் ஸ்டில் லைக் ஒரு மாரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 160 அந்த மாரி தான் இருந்தாங்க. கடைசில வந்து ஒரு 4 ஓவர்ல வந்து ஏன்னா எஸ்ஆர்எச் கிட்டலாம் வந்து ஒரு 220 அந்த மாரி மினிமம் இப்போ வந்து எஸ்ஆர்எச் ஆடுற பேட்டிங்குக்கு வந்து 220லாம் வந்து லைக் ஸ்கோர்ன்னு கூட கிடையாது. சப்பார் அப்படின்ற மாரி ஆயிடுது. ஸோ அதுவும் வித் டே நைட் கேம் டியூல அப்படின்றதுனால வந்து அதுவே நான் 212 நெனச்சேன். நான் எங்க ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாரு. ஒரு 30 ரன்னு ஷார்ட்டா இருக்கும் போல இருக்குது. அண்டர் பார் அந்த மாரி தான் வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஐ மீன் ஓவரால் ருத்துராஜ் கெய்க்வாட் வெரி குட் பேட்டிங். சிவம் தூபே அண்ட் டாரல் மிச்சல் அவரும் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. லைக் ஹி வாஸ் டியூ ஒரு ஹால்ஃப் செஞ்சுரியன் அட் சம் பாயிண்ட். பிளஸ் இன்னைக்கு ஃபீல்டிங்கும் பயங்கர ஃபீல்டிங் ஒரு 5 கேட்ச். ஸோ ஐ திங்க் ஒன்லி இன்ஃபாக்ட் நம்ம இன்னைக்கு பேச போற 2 பேரு. இவரும் ஒண்ணு ஐ திங்க் வில் ஜாக்ஸ் இன்னொருத்தர் நெனைக்கிறேன். இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 50 ஒரு மேட்ச்ல 50 ஸ்கோர் பண்ணி 5 கேட்ச் எடுத்திருக்கிறது. ஸோ இட்ஸ் a குட் இது. பட் ம். ஐ திங்க் பேட்டிங் அது இருந்தாலும் ஐ திங்க் வி நீட் டூ ப்ராபப்லி டாக் மோர் அபௌட் த பவுலிங். ஏன்னா பவுலிங் தான் வந்து ஹஸ் ஒன் தம் த மேட்ச். டிஃபெண்ட் அந்த ஸ்கோர எஸ்ஆர்எச் எல்லாம் 134ல ஆல் அவுட் பண்றதுன்றது இட்ஸ் a பிக் அச்சீவ்மென்ட். அதாவது எஸ்பெஷலி இந்த ஐபிஎல் சீசன்ல எடுத்தோம்னா பட் ஐ திங்க் இந்த எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் லைனப் நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ப இங்கிலாண்டோட 50 ஓவர் அப்ரோச் மாரியும் இருக்கு. அடிச்சுண்டே இருப்போம். அடிச்சா 250 இல்லாட்டி 120ல கூட நாங்க சுருண்டலாம். ஆனா, அப்ரோச் சேமா தான் இருக்கும். அண்ட் ம். ஹானஸ்ட்லி எனக்கு வந்து என் டீம் கொஞ்சம் தோத்ததுன்னு கொஞ்சம் லைட்டா வருத்தமா இருந்தாலும், அந்த அப்ரோச் வந்து அது கரெக்ட்டான அப்ரோச்சுங்க அது. ஏன்னா, அஃப்கோர்ஸ் விக்கெட்ஸ்லாம் நெறையா போச்சுன்னா, உங்களுக்கு ரன் ரேட் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். இன்ஃபாக்ட் இது வந்து நெட் ரன் ரேட்க்கு ரொம்ப, ரொம்ப பெரிய ஜோல்ட் இது எஸ்ஆர்எச்க்கு. பட் நீங்க வந்து ஜெயிப்பீங்க, தோப்பீங்க. ஆனா, இந்த அப்ரோச்ச நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, ஓவரால் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 50% 60% ஆஃப் த மேட்சஸ் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். இன்ஃபாக்ட் நீங்க கொஞ்சம் அந்த ஆங்கரிங் பண்றோம், கொஞ்சம் மெதுவா எடுத்துட்டு போலாம் அப்டின்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டூ லூஸ். அ அதிக மேட்சஸ் நீங்க கண்டிப்பா நீங்க தோப்பீங்க. நான் தெரியும் எந்த பக்கம் நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து கோலி அண்ட் கேஎல் ராகுல பத்தி பேசலன்னா, இந்த பாட்காஸ்ட் வந்து எந்த எபிசோடுமே வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதுல கோலி வந்து தெர்ல என்னதான் குத்தி காமிக்கிறாரோ, நெறைய பேரு இந்த மாரி உட்காந்து பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பேட்டிங் பத்தி என்னத்த தெரியிறது அப்படின்னு. ஆ ஆத்து ஆத்து ஸோ நாத்துவீங்க. வருவோம். நம்ம அதுக்கு வருவோம். கோலியோட காமெண்ட்டுக்கும் வருவோம். ஆ பட் கோலி வந்து நம்ம பாட்காஸ்ட் பத்தி பேசினது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா தான் இருக்கு எனக்கு. அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஓகே. ஓகே லெட்ஸ் லுக் அட் இந்த மேட்ச்ல நீங்க சொன்னீங்க ஓகே டியூ எஃபெக்ட் ஆகும் இதுன்னு. எனக்கும் வந்து 210ங்கிறது எனக்கும் ஒரு 10, 15 ரன்ஸ் அண்டர் பார்ன்னு தோணுச்சு. எஸ்பெஷலி 18 ஓவர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா 194க்கு வந்துட்டாங்க. ஆ ஜெயதேவ் உனாத்கட் அண்ட் நட்ராஜன் நம்ம நட்டு. ஆ நல்லா கொஞ்சம் பின்னாடி இழுத்தாங்க. ஆ தோனி வந்து இன்ஃபாக்ட் எனக்கு ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மொமெண்ட் என்ன இருந்துச்சுன்னா, 98ல நம்ப ருத்துராஜ் கைக்வாட் அவுட் ஆறது. வருத்தப்படலாமா? இல்ல தோனி ஆமா. உள்ள வரதுக்கு நாங்க சந்தோஷப்படலாமான்னு தவிச்சாங்க கிரவுடு இன்னைக்கு. ஆனா, அ அண்ட் தோனி வந்தோனே ஒரு ஆஃப் கோர்ஸ் 4 அந்த கேட்ச்சு அபிஷேக் சர்மா அப்படியே ஒரு என்ன சொல்றது? 40,000 பேர் வேண்டினாங்க இந்த கேட்ச் புடிக்கக்கூடாதுன்னு. அவங்க வேண்டுதல் அப்படியே கரெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாரி பைசா வசூல். அந்த ஒரு தோனியோட என்ட்ரி பார்க்க தான் எல்லாரும் வராங்க. ஆம். பட் ருத்துராஜ் கைக்வாட்.
இப்போ சொல்லிடலாமா? நம்ம தமிழ்நாட்டுல வந்து 2ண்ட் மோஸ்ட் பாப்புலர் கைக்வாட்ன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ருத்துராஜ் கைக்வாட் தானுங்களா? சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம். ஆமா, ஆமா. எப்பவுமே வந்து செகண்டா தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ, அத வந்து இந்த இது சொல்ற மாரி தான். டான் பிராட்மேன் அண்ட் சச்சின் டெண்டுல்கர். தேர் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் டான் பிராட்மேன் அண்ட் தென் சச்சின் டெண்டுல்கர். அதுக்கப்புறம் டே லைட் இருக்கு. அப்புறம் தான் மத்தவங்கன்ற மாரி வந்து எப்படி இருந்தாலும் வந்து அந்த கெய்க்வாடுக்கும் தமிழ்நாட்டுல அந்த கெய்க்வாடுக்கும் அடுத்த கெய்க்வாடுக்கும் நடுவுல தேர் வில் ஆல்வேஸ் பி டே லைட். ஸோ நம்பர் 2 த மோஸ்ட் பாப்புலர் கைக்வாட் இன் தமிழ்நாடு ருத்துராஜ். அம் அடுத்த புள்ளை அவர்தான். சொல்லலாம். ஆனா ரொம்பவே ஒரு முக்கியமான இன்னிங்ஸ்ங்க இது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னமும் நெறையா ஹோல்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம ஆக்சுவலி அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணோம். நம்ம பாலிங் பத்தியும் வருவோம். ய இந்த பேட்டிங்ல அஜிங்கியா ரஹானே. குயிக் வேர்ட் ஆன் அஜிங்கியா ரஹானே எக்ஸ்பெரிமென்ட். இது வந்து ஒரு சிஎஸ்கேவோட பேஷன்ஸையே டெஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கு. ஆம் டேரல் மிச்சல் இன்னைக்கு அப்படியே ஒரு என்ன சொல்றது? யூ குட் ஆல்மோஸ்ட் சீ ஹிம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் விளையாடினாரு. இன்ஃபாக்ட் அவர் ம். அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட, நான் அப்பீல் பண்ணணுமா? வேண்டாமா? எனக்கு என்னமோ சிவம் துபே வரது தான் கரெக்ட்டு. அப்படிங்கிற மாரியான ஒரு இதுல தான் அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் டவுனா இருந்துச்சு. ஆனா அவ்ளோ அவரோட குவாலிட்டி அது. அவ்ளோ அவுட் ஆஃப் டச்சா இருந்து கூட அவர் வந்து 52 ஆஃப் 32 பால்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணாரு. பேட்டிங் ருத்துராஜ் கைக்வாட், சிவம் தூபே அண்ட் அந்த அகைன் தோனியோட அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு கலக்கிடுறாரு. ஒரு 5, 6 பால் விளையாடினாலும் ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்துடுறாரு. பட் இத தவிர சிஎஸ்கேவோட பேட்டிங் உங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு என்ன சொல்லுது? சம்திங் டூ ஸ்டில் வொரி அபவுட்? சம்திங் டூ ஸ்டில் வொரி அபவுட் தான். இன்னும் வந்து தே ஹேவன்ட் ஃபவுண்ட் தி ரைட் அம் பேலன்ஸ் நெனைக்கிறேன். அ இ இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஐ மீன் இன்ஃபாக்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொயின் அலி வந்து ஒரு டோட்டல் லைக் ஹி வாஸ் வேஸ்டட். ஐ மீன் அவரு நாட் ஹிஸ் ஃபால்ட். பட் அவர் பேட்டிங்கும் பண்ணல, பவுலிங்கும் பண்ணல. ஸோ ஒரு ஃபாரினர் வந்து அங்க இருந்துட்டு பேட்டிங், பவுலிங் பண்ணல. ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில ஐ வுட் ஹேவ் மேபி கான் ஃபார் லைக் ரச்சின் ரவீந்திராவே வந்து அஜிங்கிய ரஹானேக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மொயின் அலிக்கு பதிலா ப்ராட் இன் ஏன்னா இந்த அஜிங்கிய ரஹானே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புரியுது. லைக் சிஎஸ்கேவோட அந்த நார்மல் பேட்டர்ன் வந்து யாரா இருந்தாலும் வந்து தே கிவ் அ லாங் ரோப். ஐ மீன் இப்ப டேரில் மிச்சலே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம். ஹி அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அவர் குடுத்துட்டே இருந்து வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு லைக் போத் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் அந்த மாரி. அஜிங்கிய ரஹானே இஸ் ஓகே. ஆனா என்னன்னா வந்து அஜிங்கிய ரஹானே இஸ் மோர் லைக் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் ஆஸ் போஸ்ட் டு ஜஸ்ட் சிஎஸ்கே கரியர் எடுத்தாலும் சரி. ஐ மீன் ஓவரால் இந்தியன் கரியரே அந்த மாரி தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அஜிங்கிய ரஹானே இஸ் ஜெனரலி அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் வெர்சஸ் ரச்சின் ரவீந்திரா ஹூ இஸ் அட் த ஸ்டார்ட். ஸோ நான் ஐ வுட் ப்ராபப்லி மேக் த சேஞ்ச் அண்ட் கிவ் ரச்சின் ரவீந்திரா தட் லாங்கர் ரோப். இந்த சீசன் இல்லனாலும் அடுத்த சீசனுக்கு வந்து ஹி வில் அப்படின்ற மாரி இது வந்து கிவன் தட் அந்த சேஞ்ச் நான் கொண்டு வருவேன்னு நெனைக்கிறேன். ஐ மீன் இஃப் ஐ வாஸ் தேர் பட் ஃபார் த நெக்ஸ்ட் இல்ல. ஆனா நான் அங்க என்ன நான் உங்கள கொஞ்சம் டிஃபர் பண்ணுவேன்னா, ஐ திங்க் அவங்க மொயின் அலி கொண்டு வந்தது வந்து வெறுமனே பேட்டிங் மட்டும் இல்லல்ல. பிகாஸ் ஹி இஸ் அ ஜெனுவின் ஆஃப் ஸ்பின்னர். அந்த சேப்பாக் விக்கெட் கொஞ்சம் இன்னைக்கு ட்ரையா வேற இருந்துச்சு அந்த விக்கெட்டு. ஸோ அந்த விக்கெட்ல யூ நீட் சம்ஒன் ஹூ கேன் என்ன சொல்றது? டேக் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஷாபாஸ் அஹ்மத் இவங்கெல்லாம் செம ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து அந்த ரவீந்திர ஜடேஜாவ பாலிங் பண்ண வைக்க வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, தென் அப்ப வந்து கண்டிப்பா மொயின் அலிய தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்க ரச்சின் ரவீந்திரா வெர்சஸ் மொயின் அலி பார்த்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் இடிக்குது இல்லீங்களா? இல்ல பட் ரச்சின் ரவீந்திரா கேன் பவுல் அஸ் வெல். நான் ஐ மீன் இந்த இந்த பர்ட்டிகுலர் இன்னி ஒரு மேட்ச்ன்னு சொல்லலாம். பட் இப் ஜெனரலி ஓவர் தி லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து மொயின் அலி தான் வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் ஈவன் வென் அவே போனப்போ கூட வந்து மொயின் அலி தான் இருந்தாரு. ஸோ அதாவது வந்து என்ன சொல்றது? இட்ஸ் நாட் மொயின் அலிஸ் ஃபால்ட். அதாவது பிகாஸ் வி ஹேவ் தி நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் இஸ் லிமிட்டட் அப்படின்றதுனால வந்து மொயின் அலிக்கு பதிலா ரச்சின் ரவீந்திரா ஸ்வாப். இல்லன்னா இன் ரியல் இஃப் இட் வாஸ் பாசிபிள் அஜிங்கிய ரஹானேக்கு பதிலா ரச்சின் ரவீந்திரா வுட் ஹேவ் பீன் தி ஸ்வாப். பட் தென் யூ கான்ட் ஹேவ் 5 ஃபாரினர்ஸ் அப்படின்றதுனால வந்து இட் பிகம்ஸ் அ டாஸ் அப். ஏன்னா மிச்சம் 3 பேர் வந்து தே ஆர் ஃபிக்ஸ்ட்ல. அவங்களுக்கு வந்து முஸ்தபிசுர், பத்திரானா, மிச்சல் இந்த 3 பேர் வந்து ஆர் தேர். ஸோ அந்த ஒரு ஸ்பாட் தான் இருக்கு ஃபாரினர் ஸ்பாட். ஸோ யூ வில் ஹேவ் டு பிளே அரவுண்ட் வித் தட். ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்தா மொயின் அலி போயானும். ஸோ தட்ஸ் அந்த அந்த ஒரு ரீசன் தான் மொயின் அலி லைக் அண்ட் ஆப்வியஸ்லி லைக் யூ நீட் சம்ஒன் டு ஓப்பன் அண்ட் தட்ஸ் பிகாஸ்
சச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்றதுனால வந்துட்டு அஜிங்கிய ரஹானேக்கு பதிலா இட்ஸ் ஒன் ஸ்வாப் மொயின் அலிக்கு பதிலா நினைச்சேன். இப்போ நெக்ஸ்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து இன்ஃபேக்ட் இந்த ஃபிஸ் இருக்க மாட்டாரு. அவர் வந்து ஜிம்பாப்வே, பங்களாதேஷ் வர்சஸ் ஜிம்பாப்வே டூருக்கு போறதுனால, தட் வில் பி அகைன் அனதர் ஹோல் இந்த பவுலிங்லயும் ஐ திங்க் ஹி வில் பி மிஸ்ட். ஸோ அது இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு வந்து ஷார்துல் தாக்கூர் பவுல்ட் ஹி காட் ஃபுல்லா 4 ஓவர்ஸ் போட்டாரு. இம்பாக்ட் சப்பா வந்துட்டு. ஸோ ஸோ அவர் ஸ்டார்ட்டிங் லெவன்ல வருவாருங்கிறீங்களா? ஃபிஸ்ஸு ஐ மீன் வேற வேற வழி இல்ல அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் அன்லெஸ் என்ன ஐ மீன் இதுதான் நம்ம திரும்பி திரும்பி பேசுனது தான் இம்பாக்ட் சப் பத்தி. வுட் ஹவ் ஹெல்ப் போத் இந்தியா அண்ட் இன்னைக்கும் வந்து சிவம் துபே பேட்டிங் பண்ணாரு. அண்ட் தென் ஸ்ட்ரெய்ட் அவே ஹி வாஸ் அன் இம்பாக்ட் சப் அண்ட் ஷார்துல் தாக்கூர் தான் இம்பாக்ட் சப்பா வந்தாரு. ஸோ மேபி வந்து இன்ஃபேக்ட் அவர் ஸ்டார்டிங் லெவலில் வரமாட்டார். ஐ திங்க் தட் இஸ் த பேட்டர்ன் தட் வில் கேரி ஆன். சிவம் துபே வில் பேட் அண்ட் ஷார்துல் தாக்கூர் வில் பி தி இம்பாக்ட் சப் டு பவுல். ஆனா எனக்கு அந்த புரியலங்க. மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். சிவம் துபே இதுக்கு மேல அவர் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. இந்தியன் டீம் செலக்ஷன்ல அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல அந்த 15ல வரத்துக்கு அண்ட் ஜஸ்ட் லுக்கிங் அட் த டிப் ஆஃப் ஹார்திக் பாண்டியா, த பேட்ஸ்மேன் எவ்வளோ அவுட் ஆஃப் டச்சா இருக்காரு. பிளஸ் இவரோட ஸ்பின் மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி இந்தியாவோட ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் சம்மன் லைக் நம்ம ரிஷப் பந்தா இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜா இன் இஸ் ஃபர்ஸ்ட் 10 பால் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மோசமா இருக்கும். அது என்னைக்குமே வந்து இந்தியன் டீம கொஞ்சம் டிராக் பண்ணும். அ அ ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம விளையாடுறது. அ இன் T20s. ஸோ அங்க வந்து ஐ திங்க் சிவம் துபே எனக்கு தெரிஞ்சு அவரால முடிஞ்சது வந்து ஃபுல்லா பண்ணிட்டாருங்கிறீங்களா நீங்களும்? ஆமா. பண்ணிட்டாரு. இதுக்கு பட் மேல பண்ண முடியாது. நான் இல்ல நம்ம இதுல சொன்னது அது ப்ராப்ளம் வித் அது என்னன்னா வந்துட்டு, நீங்க ஆஸ் பியூர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, யூ கேன் டாக் அபவுட் திலக் வர்மா, யூ கேன் டாக் அபவுட் ரியான் பராக், ரிங்கு சிங். இப்போ வந்து பஞ்சாப்க்கு விளையாடுற வந்து சஷாங்க் சிங். ஸோ தேர் ஆர் சோ மெனி அதர் பிளேயர்ஸ் அந்த அந்த ஸ்பாட்டுக்கு லைக் பியூர்லி அஸ் அ பேட்ஸ்மேன் லைக் நீங்க ஹர்திக் பாண்டியா அதுதான் நான் சொல்றேன். சிவம் துபே கேன் பவுல் ஒரு 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணாலும் வந்து அதான் அந்த ஹர்திக் பாண்டியோட ரீப்ளேஸ்மென்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அஸ் அ பேட்ஸ்மேன். இஸ் டன் ஹிஸ் ஜாப் அஸ் அ பேட்ஸ்மேன். பட் அஸ் பவுலிங் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் வந்து ஹி வில் ஹேவ் லைக் டன் தி திங். பட் மத்தவங்கலாம் வந்து லைக் அகைன் ஸோ பேட்டிங் வந்து இட்ஸ் லைக் சீட் போட்டு குலுக்கி எடுக்கலாம். இவங்க எல்லார்லேருந்தும் வந்து வெதர் இட்ஸ் லைக் சுஷாங்க் சிங்கா இருக்கட்டும், திலக் வர்மா, சிவம் துபே அண்ட் எவ்ரிபடி லைக் ஈச் டீம் யூ பிக் தேர் வில் பி ஒன் பர்ட்டிகுலர் இந்தியன் பேட்ஸ்மேன். அந்த அதுவும் யங் பேட்ஸ்மேன் அந்த 5, 6 ஸ்லாட்டுக்கு வந்து லைக் 4 ஆர் 5, 5, 6 ஸ்லாட்ல வந்து ஆமா. ஒரு 5, 6 பேர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஒரு பியர்லெஸ் ஸோ கேரக்டர் அங்க தேவை. பட் என்னன்னா, சிஎஸ்கேல வந்து இப்போ ரித்துராஜ் கயக்வாட் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு. அவரும், சிவம் துபே ஐ திங்க் த என்டையர் பேட்டிங் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் அது வந்து இந்த சிவம் துபே சுத்தி தான் அது விளையாடுறாங்க எல்லாம். ஓகே. ஒரு 8வது ஒரு தடவ பவர் பிளே முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஆவலா சிஎஸ்கே ஒரு அந்த நர்டி ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்றது வந்து சிவம் துபேயோட என்ட்ரி பாயிண்ட்‌க்கு தான். ஆம். ஆனா அகைன் அந்த பக்கம், இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கு. அத எப்படியோ கவர் பண்றாங்க. பாலிங்ல துஷார் தேஷ்பாண்டே எனக்கு புரியவே இல்லைங்க. எப்படிங்க இவரு நான் வந்து இவர வந்து ஒரு அசோக் டிண்டா ஓட அவதாரமா தான் நான் நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா ஹி இஸ் ப்ரூவிங் எவரிபடி ராங். அவர் போடும் ஐ திங்க் இவருக்கு தான் அந்த லார்டுங்கிற பேர் வந்து ஷார்துல் தாக்கூர்ட்டேருந்து எடுத்துட்டு ஐ திங்க் துஷார் தேஷ்பாண்டேக்கு நம்ம வந்து அந்த பட்டத்த இவருக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். லார்ட் தேஷ்பாண்டேன்னு. இவர் மட்டுமா? நீங்க சொல்றவங்க எல்லாருமே இதுதானே செய்றாங்க. நீங்க யார பத்தி பேசினாலும் அவங்க வந்துட்டு, "ஓ! சொல்ட்டாரா ராம? சரி ஓகே. நான் ராமுக்கு காட்டுறேன்." அப்படின்னு தானே சுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே யாருமே வந்து நம்ம பாட்காஸ்ட் இவங்களா தான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வர வர கண்ட்ரிலேருந்து கேட்டுட்டு, "ராம் சொன்னார்ல, நான் பவுலிங் போட்டு காட்டுறேன். நான் பேட்டிங் பண்ணி காட்டுறேன்." அப்படின்னு தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதே மாரி தான் நம்ம வந்துட்டு லைக் துஷார் தேஷ்பாண்டே அ அகைன் லைக் அ பிக் தேங்க்ஸ் ஃபார் லைக் மிச்சல் தான் வந்து அவருக்கு. ஏன்னா, எல்லாமே வந்து மிச்சல் தான் கேட்ச் பிடிச்சிருந்தாரு. அவரு வந்து எங்க போட்டு பேட்ஸ்மேன் பாட்டு எங்கேயோ சுத்துறாரு. ஹெட் சுத்தினாரு. மிச்சல் அங்க வந்தாரு. அண்ட் தென் அபிஷேக் சர்மா, மிச்சல் வாஸ் தேர். கமின்ஸ், மிச்சல் வாஸ் தேர். ஸோ அதனால மிச்சல் வந்துட்டு அவரு தான் துஷார் தேஷ்பாண்டே வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து மிச்சலுக்கு குடுக்கணும். மிச்சம் ஆ இல்லாம எல்லாத்தையுமே புடிச்சுட்டாரு அவரு இன்னைக்கு. ஆமா. அ இல்ல பட் அகைன் ஹீஸ் ஒரு அந்த பெர்சிஸ்டன்ட்டா இருக்காங்க சிஎஸ்கே துஷார் தேஷ்பாண்டேயோட அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவர் அப்பப்போ கரெக்ட்டா வந்து குடுத்துறாரு. இல்ல, இன்னைக்கு இல்ல. இன்ஃபாக்ட் அதான் மேட்ச் வின்னிங் ஸ்பெல்லுங்க அவருது. டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் அன்மோல் பிரீத் சிங் அது ஒரு
கொஞ்சம் அந்த இம்பாக்ட்லெஸ் எஸ்ஆர்ஹெச் சைட்லயும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்ஹெச்சோட பிக்கெஸ்ட் வீக் பாயிண்ட் சேசிங் பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு 180, 190க்கு மேல ஆப்போசிஷன் போட்டாங்கன்னா, ஐ திங்க் த பிரஷர் அப்படிலாம் சடன்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறீங்களா கொஞ்சம்? அந்த பிரஷர் இல்ல, இல்ல. எக்ஸ்ட்ரா ஐ ஐ ஐ ஐ வோன்ட் அப்படி சொல்றேன்ல. ஐ மீன் நான் இது வந்து எப்படி பார்க்குறேன்னா வந்து ஐ ஆக்சுவலி டோன்ட் சீ திஸ் ஒரு பெரிய இதுவா. இது நீங்க அந்த ஆரம்பத்துல சொன்ன மாரி தான். இட்ஸ் 60% ஆஃப் த மேட்சஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்றீங்களா? அந்த மாரி தான் இது. ஒரு டார்கெட் ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க. சி வென் தே ஆர் இட் நம்ப சீக்கி சிக்கா சொல்ற மாரி வந்து இட்ஸ் பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம்னுவாரு. இட்ஸ் நாட் ஃப்ரம் அ ஸ்கில் பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல வரேன் நான். இது எப்படி சொல்ல வரேன்னா வந்து, தே ஆர் கோயிங் ஆஃப்டர் த டார்கெட் அண்ட் சம்டைம்ஸ் லைக் தே ஃபால் ஷார்ட் அவ்வளோதான். நான் இத வந்து நான் ஒரு பெரிய இதுவா வந்து ஐ வில் நாட் லுக் அட் திஸ் அண்ட் சே, திஸ் இஸ் த ரிஸ்க் யூ டேக். யூ வின் சம், யூ லூஸ் சம் அப்படின்ற மாரி வந்துட்டு, இந்த மாரி பேட்டிங் நீங்க ஆடுனீங்கன்னா, திஸ் இஸ் பவுண்ட் டூ ஹேப்பன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஐ இன்ஃபாக்ட் நீங்க அத சொல்லும்போது ஆரம்பத்துல நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க ஆங்கர் பத்தி சொல்லும்போது, இந்த மாரி விளையாடும்போது, தி டிஃபரன்ஸ் எங்க வந்து இது வந்து இது வருதுன்னா வந்து, டோர்னமென்ட் பிளேல வந்து யூ கேன் பிளே லைக் திஸ். யூ கேன் அஃபோர்ட் டூ லூஸ் அ மேட்ச். இட் டசன்ட் ஹேவ் அன் இம்பாக்ட். அந்த அண்ட் தென் யூ கோ பட் தென் வென் யூ கெட் அவுட் டு தி எலிமினேட்டர் ஆர் நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு, இஃப் யூ பிளே இதே மாரி வந்து இல்ல வி மைட் வின், வி மைட் லூஸ் அப்படின்னு அங்க தான் வந்து அந்த ஆங்கரிங் யூ ஸ்டார்ட் டு ஹேவ் டு லுக் அட் த பேலன்ஸ் பிட்வீன் லைக் ஓகே ஒரு டக்குன்னு 2 விக்கெட் போச்சா, ஒரு ஸ்மாலர் ஸ்கோர் கேன் வி கெட் அண்ட் டிஃபெண்ட். அந்த ஒரு இல்ல நம்ம இதே மாரி கேரி ஆனோம் 80ல ஆல் அவுட் ஆயிட்டா பரவால்ல. ஸோ தட்ஸ் வேர் ஐ திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ரோச் வில் ஆமா. பேக் ஃபயர். லீக் மேட்சஸ்க்கும் ஒரு டூர்னமென்ட் பிளே லைக் எங்க வந்து மார்ஜின் ஒரு மேட்ச் தோத்துட்டோம்னா அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் யூ ஆர் அவுட். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது, ஐ திங்க் சிச்சுவேஷனல் பிளே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிடுது. ஆமா. நான் 2 பாயிண்ட் டச் பண்ணணும். எஸ்ஆர்ஹெச் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எனக்கு ஐ மீன் அன்மோல் பிரீத் சிங் ஓகே அவருக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான அ டொமஸ்டிக் இயர் இருந்திருக்கு. அதனால தான் அவர கூட்டு வந்தாங்க. ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, ஓகே வாஷிங்டன் சுந்தர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஷாபாஸ் அஹ்மத் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். பேசிக்கலி மிரர் இமேஜ் 2 ஆல்மோஸ்ட் பாலிங் வைஸ் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் இடமே இல்லாம பண்ணிட்டாங்க. ஐபிஎல்ல, T20ல. இவங்கலாம் இடம் இல்ல. அஸ்வின் தான் அவர் ஆல்மோஸ்ட் அவர் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஆயிட்டார். ஐ ஐ ஐ ம். கான்ட் ரிமெம்பர் லாஸ்ட் டைம் அஸ்வின் ஆஃப் ஸ்பின் எப்போ போட்டாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. எல்லாமே அந்த கேரம் பாலோ இதுவும் தான் போடுறார். பட் ஒண்ணு வந்து வாஷிங்டன் சுந்தர எடுத்தது கூட பரவால்ல. ராகுல் திரிபாட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் 3ல அந்த விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அண்ட் அகைன் ராகுல் திரிபாட்டி இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிளேயர். அவர் வந்து வந்த உடனே முதல் 5 பால்ல அவர் ஒரு பவுண்டரி அடிச்சுருவாரு அவரு. சூரியகுமார் யாதவ் மாரி அவரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் ராகுல் திரிபாட்டி ஏன் பெஞ்ச்ல வச்சிருக்காங்க? ஐ மீன் நானும் கொஞ்சம் பார்த்தேன் நியூஸ்ல ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஒண்ணுமே எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல அங்க. 8 கோடி போட்டு வேற வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 2 சீசன்ஸ் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் அவர் ரொம்ப கேவலமா எஸ்ஆர்எச் விளையாடும்போது கூட மானத்த ஓரளவு அ காப்பாத்தினது வந்து ராகுல் திரிபாட்டி தான். ஸோ கொஞ்சம் பேஃப்லிங்கா இருக்குங்களா செலக்ஷன்? எஸ்ஆர்எச்சோடது பேட்டிங் வைஸ் எஸ்பெஷலி. ஐ மீன் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு பாஃப்லிங்கா இருக்கு. பட் தென் அகைன் நமக்கு என்னன்னா வாட் த டிஸ்அட்வான்டேஜ் வி ஹேவ் இஸ் வி டோன்ட் சீ தெம் இன் த நெட்ஸ். வி டோன்ட் சீ ஹவ் அந்த இது வந்து நமக்கு தெரியல. அண்ட் தென் ஆப்வியஸ்லி அது பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாரி நியூஸ்ல வந்து வருதில்ல. ஸோ இட் குட் வெல் பி தட் மைட் பி தி ஃபேக்டர் தட் ஆம் அவங்க பார்க்கறது வந்து நம்ம பார்க்கறது இல்ல. ஸோ தட் மைட் பி தி ஃபேக்டர். பட் யூ ஆர் ரைட். இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ராகுல் திரிபாட்டி இல்ல. whether he could have played in as an impact sub in terms of நட்ராஜன் பதிலா அப்படின்னு சொல்லிட்டு. அம் எங்க இருக்காங்க? எஸ்ஆர்எச் இஸ் நம்பர் 4 நவ். அவங்களுக்கு வந்து அடுத்த 4 மேட்ச் வந்து சொல்லுங்க. இல்ல நான் என்ன ராஜஸ்தான், சொல்ல எம்ஐ. வந்தேன்னா, இட் டசன்ட் மேட்டர். யாரு நம்பர் 4 யாரு நம்பர் 3ன்னு எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆயி கிடக்கு. நம்பர் 2லேருந்து நம்பர் 7 வரைக்கும் இல்ல எல்லாருமே அதான் வந்து நான் இட்ஸ் ஜஸ்ட் டிஃபிகல்டி லெவல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃபியூ கேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் ஐ வுட் சே என்ன சொல்றது? கேகேஆர் வந்து தே அவங்களுக்கு இருக்கிற ஃபார்முக்கு வந்து தே வில் ப்ராபப்லி ஸ்டே தேர். ஸோ ரியலிஸ்டிக்லி ராஜஸ்தான் அண்ட் கேகேஆர் ஆல்தோ 10 பாயிண்ட்ல தான் இருக்காங்க கேகேஆர். பட் ஐ ஸ்டில் திங்க் கேகேஆர் வில் கோ த்ரூ. ஆம் அவங்க ஆனா 2 மேட்ச் எம்ஐ கூட இருக்கு கேகேஆருக்கு. தென் டிசி, ஐ எல்எஸ்ஜி, திங்க் எல்லாமே ஜிசிஎல், ஓப்பன் ராஜஸ்தான். நினைக்கிறேங்க. இனிமேந்து வந்து இந்த மேட்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன நினைச்சிருந்தோம் லாஸ்ட் 2 மேட்ச் ஐ திங்க் மேபி இதோட நம்ம இந்த பார்ட் 1 மேபி இத கொஞ்சம் முடிச்சுக்கலாம். ஏன்னா ஐ வாண்ட் டூ டாக் அபௌட் ஆர்சிபி. இன்னைக்கு நடந்த அடுத்த மேட்ச் அது. பட் ஃபைனல் தாட் சாரி நான் ஆல்மோஸ்ட் நீங்க எஸ்ஆர்எச் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் நான் என்ன எதுக்கு இன்டரப்ட் பண்ணேன்னா,
இன்னும் நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா, ஆர்சிபியோட 2 மேட்ச் இருக்குடா. அங்க ஒரு 4 பாயிண்ட் கிடைச்சிடும்டா. அப்படின்லாம் நம்ம நெனச்சிருந்தோம். ஐ திங்க் இந்த வாரம் என்ன ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா, டிசி அண்ட் ஆர்சிபியோட வின்ஸ் வந்து ம். அவ்வளோதான். இனிமே இந்த நீங்க பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஆர்சிபி, டிசி இவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. மும்பைய தவிர மிச்சம் எல்லாம் கீழ இருக்கிற டீம் எல்லாமே எல்லாம் கொஞ்சம் அப்படியே அவங்களது சர்ஜ் ஆயிருக்கு மேல. அவங்க கிராஃப். ஸோ இனிமே இந்த யாரு, எவன், எங்க ஜெயிக்கிறான், எங்க தோக்குறான் எவனுக்கும் ஒண்ணுமே தெரியல. ஸோ நம்ப என்ன சொல்றது? கிச்சடிம்பாங்க நார்த் இந்தியால. எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு கலக்கிட்டு அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். இதெல்லாம் நெலைம அந்த மாரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ சாரி எனி ஃபைனல் தாட்ஸ் ஆன் சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் இல்ல நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாங்களா? இல்ல மூவ் ஆன் பண்ணலாம். நான் ஐ மீன் சிஎஸ்கே, எஸ்ஆர்எச்ன்றது வந்து நீங்க அந்த 10 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், எல்எஸ்ஜி தான் வந்து இவங்களுக்குலாம் 4 மேட்ச் தான் இருக்கு. வேறஸ் கேகேஆர் 10 பாயிண்ட்ஸ் இருந்தாலும், தே ஹேவ் 5 மேட்சஸ். ஸோ அவங்களுக்கு வந்து லைக் தே இன்ஃபாக்ட் கைண்ட் ஆஃப் ஸ்லைட் அட்வான்டேஜ். வேறஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் டிசி 10 பாயிண்ட்ஸ்ல இருந்தாலும் தே ஹேவ் ஒன்லி 3 மேட்சஸ் லெஃப்ட். சாரி 4 மேட்சஸ் லெஃப்ட். ஸோ இன்ஃபாக்ட் சாரி இவங்களுக்கு வந்து 6 மேட்சஸ் இருக்குல்ல கேகேஆருக்கு. அந்த மத்தவங்களுக்குலாம் 5, 5 மேட்ச் இருக்கு. ஸோ அதனால வந்து தேர் இஸ் அ பிட் ஆஃப் அந்த இதெல்லாம் கூட இஸ் அன் இன்ட்ரஸ்டிங் டிசி எஸ் தே ஆர் ஆன் 10 பாயிண்ட்ஸ் பட் தே ஹேவ் பிளேட் அ கேம் எக்ஸ்ட்ரா. KKR are already on 10 points and they played a game extra or 2 games less than DC. ஸோ அந்த வகையில பட் நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஜிடி வர்சஸ் ஆர்சிபி. ஜிடி இன்னொரு டீம் 8வது பாயிண்ட்ல இருக்காங்க. லைக் நம்ம வந்தது லைக் தி அதர் டீம் 5 டீம்ஸ் நீங்க சொன்னீங்க. 6 டீம்ஸ் இன்ஃபாக்ட் ஒரு 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல விச் இஸ் ஜிடி ஆன் தி 8. இன்னைக்கு ஜிடி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். கண்டிப்பா பேசலாம் நம்ப. பட் இதோட நம்ம வந்து நம்ம எஸ்ஆர்எச், சிஎஸ்கே ஃபைனலி இங்க முடிச்சுக்கலாம். பட் இந்தியா ஸ்குவாட் வேற அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இன்னும் நெறைய ரிவ்யூஸ் நம்ம பேசணும். டேபிள் வந்து சும்மா அப்படியே ஜாம் பேக்டா இருக்கு டேபிள். அ போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விண்ணப்பம் இதான். அடுத்த 30 செகண்ட்ஸ்ல இந்த எபிசோட் முடிஞ்சிரும். பட் நீங்க தயவு செஞ்சு ஒரு தடவ ரேட் பண்ணுங்க. பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா, காமெண்ட்ஸ் குடுங்க. யூடியூப்ல இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90% சப்ஸ்கிரைப் பண்றதில்ல ஜனங்க. நீங்க கேட்குறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. அண்ட் வி ஆர் வெரி எங்களோட கிராட்டிட்யூட் இருக்கு அதுக்கு. பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். நாங்க கூடிய சீக்கிரம் ரிவ்யூஸோட நாங்க சந்திப்போம்.